இது ரெண்டுமே என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மாம்பழ ஜூஸ் அப்படின்ற பெயரில் வாங்கி குடிக்கக்கூடிய பொருட்கள் தான் இது. இது ரெண்டுத்தோட விலையும் அப்ராக்சிமேட்டாக சேம் தான். பட் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பாட்டிலோட இன்க்ரீடியன்ஸில் மேங்கோ பல்ப் அப்படின்றது 18.8% சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பாட்டிலில் மேங்கோ பல்ப் அப்படின்றது வெறும் 11.2% தான் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு வாட்டர், அதுக்கு அடுத்தே வந்து மேங்கோ பல்ப் வந்துடுது. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வாட்டர், அதுக்கப்புறமா சுகர் வருது, அதுக்கப்புறமா தான் மேங்கோ பல்ப் வருது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. இதில் சுகர் பார்த்தோம் அப்படின்னா 10% சேர்த்துருக்காங்க. இதில் சுகர் பார்த்தோம் அப்படின்னா 14.2% சேர்த்துருக்காங்க. பட் இந்த 10% சுகர் சேர்த்துருக்காங்க, அது போக நான் கலோரிக் ஸ்வீட்னரும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா வெறும் 10% மட்டும் சீனியை போட்டால் ஸ்வீட்னஸ் அந்தளவு இருக்காது இல்லையா? அதுக்காக தான் நான் கலோரிக் ஸ்வீட்னர். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பொருட்களை வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. பட் அதே சமயத்தில் நம்மளால் தவிர்க்கவும் முடியாது. சில இடங்களில் வாங்கி தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றப்போ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குருட்டி கம்பெனியோட, கூசா கம்பெனியோடது கொஞ்சம் மேங்கோ பல்ப் அதிகம்